வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மெல்ல கொட்டையாளிங்க. நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்றதுல நீ நாள் 21 வழக்கம் போல 6 மணிக்கு வேக்கப், கையோட பிளாக் காஃபி. இதுல சுகருக்கு பதிலா சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணிருக்கேன். பென்குயின் என்னங்க பென்குயின், வெளியே வந்தா நாய் புச்சின்னு போயிரும்ன்றதுலாம் யோசிக்காம எனக்கு புச்சிருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன், ஜாலியா இருக்கு பாருங்க. இதை வளர்த்து இது கூட அட்டாச் ஆனதுக்கு நான் தான் பயந்து உட்கார்ந்து இருக்கேன். வழக்கம் போல சூரியன் மேலாப்ல வர செட்டிங்கா ஒரு சிட்டிங்ல உட்காந்துட்டு கிளம்பும் போதுச்சா மறுபடியும் அவ்வளவு தூரம் போகணுமா அப்படி சொல்லிட்டு தோணும். அப்பதான் நான் மூளையில ஒரு சந்தோஷமான செய்தியை திணிப்பேன், அங்க போய் டீ குடிக்க போறோம் அப்படின்னு. இந்த மாதிரி இன்பமா இருக்கிற கோல் எல்லாம் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா போற கஷ்டம் எல்லாம் பெருசா தெரியாது. அந்த ஆசையை நோக்கி ஓடிட்டே இருப்பேன். வீட்டுக்கு வந்து வாட்டர் வாஷ் வேலை எல்லாத்தையும் பார்த்த கையோட வயித்துல டிங்கு டிங்குன்னு மணி அடிக்க கிச்சன் ஓரமா ஒதுங்கிட்டேன். எங்க மம்மி இட்லி இருக்கு சாப்பிடுறியான்னு சொல்லி கேட்க தொட்டுக்க என்னன்னு கேட்டா தேங்காய் சட்னி அப்படின்னாங்க. ரெண்டு ஜோடி பொறுத்தும் சூப்பரா இருக்கும். சரி ஓகேன்ட்டேன். நான் இங்க மூடி வச்சிருக்கிறது தான் உனக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தாங்க. நான் பல்கிங்னா வீட்டுல பல்கிங்லாம் சொல்ல மாட்டேன். நான் சாப்பிடுறத பார்த்து அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அந்த விதத்துல ஒரு 7 இட்லி எடுத்து வச்சிருந்தாங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர்னு சொல்லிட்டு 2 ரிமூவ் பண்ணிட்டேன். 5 இட்லியோட 5 முட்டை, ஒரு 50 கிராம் நட்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஆனா சாப்பிட்ட ஒரு ஃபீல் இல்லைன்னு சொல்லிட்டு அண்டு பண்ணிட்டு அந்த 2 இட்லியும் மறுபடியும் சாப்பிட்டேன். எல்லாம் அப்பப்ப டிமிக்கி எங்க வீடியோ காணோம் அப்படி இப்படின்னு கேட்பீங்க. அவன் கொஞ்சம் கல்யாண வேலையில பிஸியா இருக்கான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இப்ப வீடியோ எடுத்தா நீ என்ன கக்கூஸ்குள்ள எல்லாம் போயிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்க, அதை டே vlogலயும் போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதான். சரி ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். இப்போ என்னோட கோல் வீக்கா இருக்கிற மசில் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். அந்த விதத்துல எனக்கு செஸ்ட் ஃபுல்னஸ் வேணும், ஷோல்டர் கொஞ்சம் பெரிய சைஸ்ல வேணும். அதாவது ரெண்டும் பெருசாக்கணும். அதை வேற விதமா சொல்லியிருப்பேன். இப்ப கரண்டா செஸ்டும் ஷோல்டரும் ஒன்னா தான் வச்சு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாரத்துல இது 2 வாட்டி அடிச்சிருவேன். வாட்டி அடிக்கும் போது செஸ்ட் முதல்ல பண்ணிட்டு ஷோல்டர் நெக்ஸ்ட் பண்ணுவேன். அடுத்த செஷன்ல அடிக்கும் போது ஷோல்டர் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு செஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுவேன். வீக்கா இருக்கிற மசில் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அடிச்சிடணும், சோ தட் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டிவா ட்ரெயின் பண்ண முடியும். நம்மளுக்கு ரெண்டுமே கொஞ்சம் வீக் தான். அதனால ஒரு வாட்டி இதுக்கு பிரியாரிட்டி, அடுத்த வாட்டி அதுக்கு பிரியாரிட்டி. இதுக்கு நீ ரெண்டுத்தையும் பிரிச்சு வேற நாள்ல பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் எனக்கு அப்படி பிடிக்கல. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி போடும்போது தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் முடிச்ச கையோட அனபாலிக் விண்டோவை நம்பி ஒரு குளிக்கல் செக். எங்க சித்தப்பா வீடியோ போடுறத நீங்க பாத்திருப்பீங்க. ரொம்ப தூரம் போயிட்டேன், முழுசா முடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா அவன் ஜிம்மு விட்டு பழகிட்டான். ஒரு 10 கிலோ குண்டியெல்லாம் நினைச்சிட்டு இருக்க வயித்துல ஒரு 30 கிலோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வருவேன் அப்படின்றதான் அவன் அப்படி சொல்றான். வீட்டுக்கு வந்துட்டு பிளாக்கே கொஞ்சமா வேலை செஞ்சுட்டு நமக்கு வேண்டிய நபர் ஒரு கடை ஒண்ணு திறக்கிற அப்படி இந்த டயட் ஃபுட் மெத்தட்ல ஓபன் பண்ற அப்படி. சரி இது மாதிரி நேரத்துல தான் நம்மளால பேண்ட் சொக்காலாம் போட முடியும். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திப்போன்னு சொல்லி போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டேன். லொகேஷன் இந்த KNK வாமா. நான் கூட இப்ப ரீசெண்டா ஒரு ரீல்ல பார்த்தேன். பெங்களூர்ல இருக்க சர்ச் ஸ்ட்ரீட் மாதிரி சென்னையில இதுதான் சர்ச் ஸ்ட்ரீட்னு KNK போட்டிருந்தாங்க. போய் பார்த்தா இடம் அப்ப விட நிறையவே மாறி இருக்கு. லைட்டா ஒரு சர்ச் ஸ்ட்ரீட் ஃபீலும் கொடுத்துது. ஆனா டோலிஸ் இங்க ரொம்ப குறைவு. ஆனா அங்க ஜாஸ்தி பார்த்த மாதிரி ஞாபகம் சொல்ல மாட்டேன், அங்க ஜாஸ்தி தான். நண்பர்கள் வர நேரத்துல ஒரு டீயை போட்டு வந்த உடனே நம்மள கூப்பிட்ட ஒரு கடைக்கு போயிட்டோம். அந்த சைடு போனீங்க அப்படின்னா ஃபிட் 18 சொல்லிட்டு இருக்கும். வழக்கம் போல நம்ம ஆதி காலத்து டைலாக் ஒன்னு இருக்கு. நான் தான் பூக்கி சொல்லி அனுப்புனது லோக்கி அப்படின்னீங்கன்னா டிஸ்கவுண்ட்லாம் பண்ண மாட்டாரு. சும்மா மேலேயும் கீழே யாராவா அப்படின்ற மாதிரி பாப்பாரு. அப்புறம் நீங்க சாப்பிட்டதுக்கான பில்லும் போட்டுருவாரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு வந்துட்டு லாஸ்ட் மீல சாப்பிட்டு தூக்கத்தை போட்டேன். நாளைக்கு